ஒன் இண்டியா தமிழ் ஃபிலிமி பீட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். இந்த ஒரு சிறப்பான நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்க ஒரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சென்சேஷனலாக இருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் அப்படின்னே சொல்லலாம். வேறு யாரும் இல்லை, மே 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய உயிர் தமிழுக்கு திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஆதம் பாவா அவர்கள் தான். ஸோ அவர் இந்த படம் பற்றியும் அவரை பற்றியும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன், இறைவனர்லாம். சூப்பர். ஸோ ஆக்சுவலாக இந்த படம் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஏன்னா அந்த படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டில் வந்து மதுரையில் நாங்கள் எப்படிலாம் இருந்தோம் தெரியுமா, நாங்கள் வளர்ந்த விதம் அப்படிலாம் பேசியிருந்தீங்க. ஸோ மதுரையில் நீங்கள் எங்கே பிறந்தீங்க, எப்படி வளர்ந்தீங்க? மதுரை வைகை ஆற்றங்கரையில் நெல்பேட்டை பகுதி நம்மளுடைய பகுதி. 100 வருஷமாக ஒரே வீட்டில் இருக்கோம். 100 வருஷமாக நான், எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, அவரோட அப்பா, அவரோட தாத்தா ஒரே வீட்டில் இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த வீட்டில் தான் நம்ம இருக்கோம். ஓகே. அப்புறம் அந்த நம்ம வீட்டில் இருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் 1 கிலோமீட்டர். ஆமாம், நடந்தே அப்படி போயிட்டு வந்துடலாம். அப்புறம் நம்ம பகுதியை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா தியேட்டர். ஒட்டுமொத்த மதுரையும் படம் பார்க்கணும்னா நம்ம ஏரியாவுக்கு தான் வரணும். அங்கிட்டு போனோம்னா கல்பனா, இங்கிட்டு வந்தால் சாந்தி, அங்கிட்டு போனால் சிந்தாமணி, அங்கிட்டு போனால் தினமணி, தங்கம் தேட்டர். தங்கம் தேட்டர் ஆசியாவோட பெரிய தேட்டர் இருந்தது. எல்லாத்துலேயுமே செகண்ட் ரிலீஸ் படங்கள், எம்ஜிஆர் படம், சிவாஜி படம்னு ஓடிட்டு இருக்கோம். சினிமா தான் யூனிவர்சிட்டி. நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து செலிப்ரிட்டி அன்னை வைகை புயல் வடிவேலு, அமீர் சார், அந்த வரிசையில் இப்போ நான், உங்களாம் பெரிய ஆளுங்க, அந்த பஸ்ஸிலையாவது இடம் பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் தான் நான். சீட்டு கிடைக்கலன்னு பரவாயில்ல, பஸ்ஸில் ஏறி ரொம்ப வந்துங்க, வந்து பஸ்ஸை பிடிச்சி ஏறிட்டேன். சீட்டு கிடைக்குமாங்கிறது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். இதுதான் நம்மளுடைய ஊர் பின்னணி. அப்புறம் ஊரில் உங்களுக்கு தெரியும் என்னென்னா, எங்கள் தாத்தா வந்து காங்கிரஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர். ஓகே. நல்ல பேர் இருக்கு. நூர் முகமது ராவுத்தர்னா தெரியாத ஆள் இருக்கார். அந்த பின்னணியில் இருந்ததுனால நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஜனக்கெட்டு. ரிலேட்டிவாகவே பார்த்தீங்கன்னா 4 பள்ளிவாசல் இருக்கு, ஒரு 5000 குடும்பங்கள் இருக்கு. அவ்வளோ பேருமே சொந்தம், டோர் பை டோர் நமக்கு சொந்தம். அப்போ ஒரே என்டர்டெயின்மெண்ட்டு சினிமா. சினிமாவை பார்த்து பார்த்து சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அண்ணா பாடிப்பவன்னு தாப்பில் அவங்க. அப்போ ஸ்பீச்சு, அண்ணாவுடைய ஸ்பீச்சு, கலைஞருடைய ஸ்பீச்சு கேட்டுகிட்டே இருக்கும், பாடல்கள் பாடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு இடம் வந்து படிப்பகம் இருக்குது, கலைஞர் படிப்பகம் இருக்குது. அதில் தினசரி பார்த்தீங்கன்னா முரசொலி, அப்புறம் அந்த திராவிட இயக்க வரலாறு இது நடக்கும். இது போக 2 மீட்டிங் பாயிண்ட் இருக்குது. ஓப்பலாப்படி துறையினா பக்கத்தில் மேலமாசி அப்படின்ட்டு ரெகுலர் இந்த மீட்டிங் பாயிண்டில் மீட்டிங்கள் நடக்கும். அதனால அரசியல், சினிமா, கலை, இந்த ஆற்று ஓரத்துலாம் கரகாட்டம், ஒயிலாட்டம், இந்த பூரா டீம் அங்கே தான் இருக்கும். நாடக நடிகர்கள் எல்லாமே நிறைந்த ஒரு பகுதி. அதனால தான் அந்த பகுதியிலேருந்து வந்து ஒரு ஆளினாலாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் நம்ம உள்ள போவோம். அது மாதிரி ஒரு பின்னணி தான் மதுரையில் நம்மளோட பின்னணி. பட் சினிமா அப்படின்னு சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் மதுரையில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரயில் எஸ்டேட்டு, அதுக்கு நம்ம நிறைய பேக்கரிஸ்லாம் இருந்தது எனக்கு மதுரையில். இப்படி ஒரு பின்னணியில் சினிமா நம்ம கனவாகவே இருந்தது. அந்த சினிமாவில் வெடிச்சு வர்றது இருக்குல்ல, நமக்கு சினிமா தான் லைஃப் அப்படின்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அது என்னென்னா ஒரு அழுத்தம் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில். என்னென்னா ஒரு 90க்கு முன்னாடி வரைக்கும் இங்கே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒரு பதட்டம் இல்லாமல் வாழ்ந்த ஒரு சூழல் இருந்தது. நம்ம பாருங்கள், நம்ம வீட்டுக்குள்ளே இந்து நண்பர்கள் நிறைய வருவாங்க, அடுப்பாங்கிற வரைக்கும் வர நண்பர்கள் இன்றைக்கும் உண்டு. நம்ம அவங்க வீட்டுக்குள்ளே போவோம், அவங்க அப்பா நம்ம அப்பான்னு சொல்லுவோம், நம்ம அப்பா அவங்க அப்பான்னு சொல்லுவார். மதங்கள் கடந்து ஒரு மனித நேயம் இருந்தது, ஒரு நட்பு இருந்தது, ஒரு பாசம் இருந்தது. இதெல்லாம் அந்த 90க்கு அந்த ஆரம்பங்களில் இந்த சித்தாந்தங்கள் உள்ளே வர ஆரம்பிக்குது. வடநாட்டில் இருந்து அந்த மதவாத சித்தாந்தங்கள் உள்ளே வரும்போது சில பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் வந்து ஒரு எழுச்சி வருது. என்னென்னா எப்போவுமே ஒரு காலகட்டத்தில் ஒரு மாற்றங்கள் வரும். இந்த பிரிண்டிங் மீடியா வந்து பிறகு குரான் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்க்கப்படலை. 1450 ஆண்டுகள் அரபு மொழியிலே இருந்தது. ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பு தான் மொழிபெயர்க்கப்படுது. என்ன காரணம் அவங்க மொழிபெயர்க்கிறதுக்கு அனுமதிக்கலை அப்படின்னா, மொழிபெயர்க்கும் போது வேறு எதுவும் தவறுகள் நடந்துடக்கூடாது. ஆரம்பத்தில் பைபிளில் பார்த்தீங்கன்னா 48 தடவை திருத்தப்பட்டிருக்கு. குரான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட திருத்தப்படலை. அது ஆரம்பத்தில் என்ன மூலமாக இருந்ததோ அதுதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. என்ன காரணம்னா, இப்போ ஜீசஸ் கிறிஸ்டி இறந்ததுக்கப்புறம் ஒரு 4 பேர் 4 ஏரியாவிலேருந்து வர்றாங்க. 70-80 வருஷம் கழிச்சு 4 பேரும் ஜீசஸ் கிறிஸ்டுடைய வரலாறு எழுதுறாங்க. 4 விதமான பைபிள் இருக்கு.
ஒரே சம்பவம். இப்போ நம்ம 2 பேரும் ஜீசஸோட போய் சாப்பிட்டோம்னு ஒரு சம்பவம் இருக்கும். இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒயின் சாப்பிட்டோம்னு ஒரு சம்பவம் இருக்கும். ஆமாம். அந்த பிசர்ஸ் மேன்ஸ் இந்த ஏரியாவில் வந்து ஒயின் சாப்பிட்றவங்க இருக்காங்க, அவங்களும் நம்ம மதத்துக்கு வரணும்னு ஒரு சேரும். இது மாதிரியான இடைச்சொல்கள் வந்து இந்த வேதத்தில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல இஸ்லாமில் வந்து அந்த அடுத்தடுத்து வந்த கலிபாக்கள் உமர் அபூபக்கர்லாம் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த மொழிபெயர்க்கிறதுக்கான உரிமையை யாருக்கும் கொடுக்கல. கால மாற்றங்கள் அச்சு இயந்திரம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம், பேப்பர் மீடியா வந்ததுக்கப்புறம், அரபு என்ன அங்கே என்னென்னா அந்த இஸ்லாமிய தலைமை அதை பாதுகாத்து வச்சிருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அனுமதி கொடுக்குறாங்க மொழி மாற்றத்துக்கு. மொழி மாற்றத்துக்கு அனுமதி கொடுக்கும்போது என்னென்னா அந்தந்த மொழியில் வந்து விற்பனர்கள் இருப்பாங்கல்ல, வேதத்தை கற்றுப்படுத்தணும், அவங்க தான் அதை செய்யணும். அது 1க்கு 10 பேர் அதை ப்ரூவ் பார்த்து ஒரு புள்ளியோ கமாவோ பொருள் அர்த்தங்கள் மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்தாங்க குரானை. மொழிபெயர்த்ததுக்கப்புறம் தான் இஸ்லாமிய இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களுக்கே தெரிய வந்தது. நம்ம கோயிலில் போய் பூசாரி மந்திரம் ஒரு நிற்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி இல்லாமல் உண்மையிலே என்ன சொல்லுது குரானுங்கிறது தமிழில் படிக்கும்போது, மலையாளத்தில் படிக்கும்போது, தெலுங்கில், கன்னடங்களில், இந்தியில் படிக்கிற வாய்ப்பு இந்த 30-40 ஆண்டுகளாக தான் மக்களுக்கு கிடைச்சி. அதுக்கு முன்னாடி ஒரு அச்சரத்து இருப்பார் கோயிலில் பூசாரி இருக்கிற மாதிரி, அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம கேட்போம். சின்ன உதாரணம் சொல்லிப்பாரு. ஒரு கோழி நம்ம வீட்டில் சமைக்கணும். முன்னாடி பார்த்தீங்கன்னா கோழியை பிடிச்சிட்டு காலையில் பள்ளியாசலுக்கு போவோம், அச்சரத்து இருப்பாருங்க. வரிசையில் பார்த்தீங்கன்னா கோழியோடு ஒரு 50 பேர் நிற்பான். ஒரு கோழிக்கு 5 காசு 10 காசு. அவர் வந்து பிஸ்மில்லான்னு சொல்லி கோழியாக இருப்பார். அடுத்து அந்த கோழியை தூக்கி எறிவார். அந்த கோழி அப்படியே ஓடும், சுற்றி கித்தி கபர்ஸ்தானுக்குள்ளெல்லாம் ஓடும். அந்த கோழியை போய் பிடிக்கிறதுக்கு பாடுபட்டு வீட்டில் வந்து கோழி குழம்பு கொடுப்பான். இன்னைக்கு பாருங்க, யாரும் அப்படி போய் பள்ளியாசல் நிற்கிறாங்களா? கிடையாது. நம்மளே பிஸ்மில்லா சொல்லி வீட்டில் அறுத்துக்கிறோம். ஏன்னா ரொம்ப எளிமையானது. இஸ்லாம் என்னங்கிறத தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டதுக்கு அப்புறம் நமக்கு புரிச்சது. இந்த நேரத்தில் இஸ்லாமும் ஒரு 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 எழுச்சி பெறுது. எல்லாருக்கும் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். நான் போய் ஒருத்தர்கிட்ட கேட்டு ஒரு மத குரு சொல்கிறத ஃபாலோ பண்ண காலம் போய் நானே நேரடியாக படித்து தெரிஞ்சுக்கிற காலம் வரும்போது சில மாற்றங்கள் ஏற்பட்டது. உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஒரு சாமிகிட்ட நம்ம போகிறோம். நீங்கள் போகிறீங்க, தட்டை கொடுக்குறீங்க, கையில் கொடுத்த உடனே உங்கள் பேர் என்னன்னு கேட்பார். உங்கள் பேரை சொல்கிறீங்க, கிருஷ்ணன் ஒரு பேரை சொல்கிறீங்க. உங்கள் நட்சத்திரம் என்னன்னு கேட்பாங்க, ஒரு நட்சத்திரம் சொல்கிறீங்க. வாங்கி அவர் சாமிகிட்ட போய் ஓம் கிருஷ்ணன் அவங்க நட்சத்திரத்தை சொல்லுவார். கடவுளுக்கு தெரியாத வந்திருக்காங்க யாருன்ட்டு மிடில் மேன் இதுக்கு கூடாது. அப்போது சமஸ்கிருதம் நேரடியாக தெரிஞ்சால் நம்ம போயிடுவோம்லங்க. ஓகே. அப்போது அந்த மதத்தில் சாதிய வேற்றுமைகள் இருக்கு, இஸ்லாமில் அது கிடையாது. ஆனாலும் இந்த குரானுடைய மூலம் நமக்கு தமிழில் தெரியாதனால இந்த அச்சரத்து மாதிரி பூசாரி மாதிரி இருந்தாங்க. கிட்டத்தட்ட உங்கள் வீட்டில் கோழி அடிச்சு நீங்கள் பார்த்தியாவீங்கன்னா அச்சரத்துக்கு சாப்பாடு போக வைக்கிறது. இப்படி ஒரு காலம் இருந்தது. அந்த காலங்கள் மாறின டைம். இவங்களும் அந்த அந்த சித்தாந்தத்தை உள்ளே கொண்டு வர மதவாத சித்தாந்தங்கள் உள்ள நுழைகிற நேரம் கொஞ்சம் ப்ராப்ளங்கள் அங்கேயும் இங்கேயும் ஒன்றுமா தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் ஆகுது. இந்தியா முழுவதும் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆனது. அப்போ தான் பாபர் மசூதி இடிப்பு அது இதெல்லாம் நடந்த நேரத்தில் வழக்குகள் பாயும். யாரோ எங்கேயோ ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போகிறோம், எதிர்வினை இருக்கும்ல. ஒன்று செய்கிறாங்க, இவ்வளோ நாளுக்கு அவன் கடவுள் அவன் கும்பிட்டுக்கிட்டு இருக்கான், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும்போது திடீர்னு அந்த 2 இலக்கத்தில் இருந்த ஒரு பிஜேபி அப்படி விஸ்வரூபம் எடுக்குது, மதவாதத்தை கையில் எடுக்கும்போது நாடு முழுவதும் பிரச்சனை வந்ததில் நாமளும் மாட்டினோம். மதுரையில் அந்த நம்ம ஏரியாவில் அந்த மாதிரியான இது வரும்போது பார்த்தீங்கன்னா வழக்குகள் நிறைய பாய ஆரம்பிக்கும். இப்படி சூழலில் பார்த்தீங்கன்னா திடீர்னு எங்கேயாவது ஒன்று நடந்துடும். திடீர்னு போலீஸ் வந்து ஒரு 50 பேர் 100 பேர் அப்படி அள்ளி போட்டு பஸ் நிறைய பண்ணுறோம். மதுரையிலும் நடக்குது. எல்லாம் இந்தியாவுக்குலாம் நடந்தது, மதுரையில் நடந்தது, எங்கள் பகுதியில் நடந்தது. ஏன் எதுக்குன்னு காரணமே சொல்லாமல் அடிப்பாங்க. நீ சொல்கிற நம்ம தலித்திய வன்முறைகளை பேசுகிறோம், இஸ்லாமிய வன்முறைகளில் யாரும் பேசுறது தெரியாது. அவ்வளோ கொடுமைகள். தீவிரவாத வழக்குனா யாராவது வருவாங்களா விசாரணைக்கு பக்கத்தில்? என்னன்னு கேட்டு போலீஸ் பிடிச்சாலே வரமாட்டேங்கிறாங்க. எங்கேயோ குண்டு வெடிக்குதுன்னு இங்கே வந்து ஒரு 50 பேர் தூக்கிட்டு போய் தலைகளை கட்டி வச்சு 3 நாள் உரிச்சா யாராவது வருவாங்களா? இப்படிப்பட்ட ஒரு சூழலை நாங்களாம் சந்தித்தோம், நான் சந்தித்தேன். அப்படி வரும்போது தான் நமக்குள்ள ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இது இல்லை நம்ம இடம், நம்ம இன்னும் மேலே போகணும், அரசியல் நம்ம பண்ணணும், அரசியல் புரியணும், நம்ம இஸ்லாமியர்களை அரசியல் படுத்தணும். இங்கே அரசியல் புரிதல் இல்லை. நம்ம ஒரு காங்கிரஸ் குடும்ப பின்னணியில் நம்ம வந்துருக்கோம். அந்த காலம்லாம் மாறி மாறி ஒரு ஆபத்துன்னு வரும்போது சம்மந்தப்பட்டவங்களே காப்பாற்ற வர மாட்டேங்கிறாங்க. ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு போனால் அப்பா வந்து பேசுறதுக்கு பயப்படுறாரு, அவரையும் உட்கார வச்சுறாங்கன்ற மாதிரியான அடக்குமுறைகள் வந்தது.
போலீஸை சொல்லி குத்தம் இல்லை, ஒன்று நடக்குது, அவங்களுக்கு அது புதுசு. குண்டு வெடிப்புலாம் புதுசு தானே, எல்லாத்துக்குமே புதுசு தானே. இது மாதிரியான விஷயங்களில் நிறைய பிரச்சனைகள், சச்சரவுகள், அந்த நிறைய பேர் மேலே வழக்குகள் கொடுக்கும். அப்போ நம்ம ஒரு பாரம்பரியமான குடும்பமாக இருக்கோம், 4 பேர் நம்மளை தேடி வராங்க, நம்ம உதவின்னு நம்ம போகிறோம், நல்லது கெட்டதுக்கு போகிறோம். இது மாதிரியே வந்து பிரச்சனைக்கே போய் 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 அது ஒரு ஏரியா அப்படியே ட்ராவல் ஆகுது மதுரையில். அப்போ தான் நமக்கு ஒரு தேடல், பிஸ்னஸ் பண்ணுறோம், போகிறோம், வரோம், என்ன இருந்தாலும் ஒரு சர்ச்சைகள், பிரச்சனைகள் நம்மளை விட மாட்டேங்குது. எவனா 2 பேர் கூட்டுறான், மாமா அப்படின்னு கூட்டி போகிறேன், ஏதாவது சிக்கலில் மாட்டி விட்றான். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மதுரையில். அதாவது என்னென்னா, லைட்டாக வெயில் அடிச்சுன்னு வச்சுக்கேன், மாப்பிள்ள வெயில் ஆயிடுச்சுன்னு உடனே பாருங்க 10 பைக் எடுத்துகிட்டு கொடைக்கானல் போயிடுவாங்க. நாங்கள் அங்கே போனோம்னா அங்கேருந்து ஃபோன் பண்ணி பிபி நம்பர்லாம் இப்போ இருக்கும், சில பேர் வீட்டில் ஃபோன் இருக்கும், மாப்பிள்ள சூப்பராக இருக்குடா கொடைக்கானல், எங்களுக்கு கீழே அடிவாரம் தானே மதுரை. சொன்ன உடனே 3 பேராக கிளம்புவோம் பைக்கில். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பைக் அங்கே இருக்குன்னு கொடைக்கானல். முன்னாடி போனவர்களுக்கு காசு இருக்காது சாப்பிடுறது, இங்கே ஒருத்தனை கூப்பிட்டு வர வைப்போம், வந்தோன்னே ஜெயின் முகத்தை கழட்டிடுறது. அடுத்து ஒரு 4 நாள் கொடைக்கானல் வந்த இப்போ மாட்டிடுறான்னா அவன் 2 பேரை ஃபோன் பண்ணி வாமா அப்படிமா. இப்படி பார்த்தீங்கன்னா சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கீழே இறங்கி ஒரு 100 பைக்கு 150 பைக்கில் மாசாக வருவோம். அப்படி ஒரு நண்பர்கள் கூட்டம் எனக்கு மதுரைனாலே நட்பு தானே. ஆமாம், நட்பு தான். குற்றாலத்தில் வந்து லைட்டாக இப்போ சாரை நல்லா இருக்குன்னா என் வண்டி எடுக்கிறது நம்ம. அப்பா குற்றாலத்தில் சீசன் தானே போப்பா, நம்ம ஊருக்காரங்களாம் வருவாங்கல்ல புளியோதரை. இப்படி ஜாலியும் கேலியும் கிண்டலுமா ஜாலியாக இருந்தேன். அது ஒரு கட்டத்தில் மாற்றி பொது வாழ்க்கைக்கு நாங்கள் உள்ளே வரும்போது நிறைய சிரமங்கள், சங்கடங்கள் எல்லாம் வந்து. ஆனால் இந்த ஒரு பயணத்தில் அமீர் அவர்களுடைய உறவு உங்களுக்கு எப்படி கிடைக்கிது, எப்படி பழக ஆரம்பிக்கிறீங்க? அவரே ஏற்று விட்டுருக்கேன், ஒரே தெருவு. அவங்க பூர்வீக வீடு, அவரோட நெல்பேட்டை தான். பூர்வீக வீடு, ஏற்று வீடு. அவங்க அப்பா எனக்கு மாமா வேணும். ஓகே, தெரியும். அவங்களாம் மூத்த செட், மூத்த சீனியர்ஸு போவாங்க வருவாங்க பார்ப்போம். அவங்க முழு நடைமுறையும் நமக்கு தெரியும். நம்ம அடுத்த டீம். இப்படி வாழ்க்கை அதுவாக தான் இருந்தது. ஆனால் டெய்லி நைட் ஒரு சினிமா போகும், நைட் ஆனால் ஒரு படம் பார்க்குறது, அப்புறம் வந்து அப்படி நிற்கிறது, அந்த படத்தை பற்றி அதிகாலையில் வரைக்கும் பேசுகிறோம். இந்த படம் அப்படி எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம். இப்படியா சினிமா நமக்குள்ளே வந்து அவ எப்படி போகிறது, யாரை பார்க்குறது, எப்படி இந்த சினிமாவில் கனெக்ட் ஆகுதுன்னு எதுவுமே நமக்கு தெரியாது. இப்படி இருக்கிற சூழலில் தான் நம்ம பகுதியில் இருந்து வடிவேல் போகிறாங்க. முதல்ல ஒரு படத்தில் வந்து நடிச்சுட்டு தெருவுக்கு வந்து கதையாக சொல்கிறாங்க. வடிவேல் எனக்கு எப்படி தெரியும்னா, 2 மாட்டு வண்டி அப்படி ஜாயின் பண்ணி பின்னாடி வேட்டி கட்டி ட்ராமா போடுவாங்க நம்ம வீட்டு வாசல். அதில் எங்கள் அண்ணன் ஒருத்தர் வில்லன் நடிப்பார், பருத்தி வரல குஸ்தி வாத்தியார் வருவார்ல, அவர் எங்கள் பெரியப்பா பையன். ஓகே, அவர் அசிஸ்டண்ட் தான் அண்ணன் வடிவேல். அவர் அதில் வில்லன் நடிப்பார், இவர் காமெடியாக நடிப்பார். இன்னொருத்தர் எம்ஜிஆர் பாலுன்னு ஒருத்தர் இருந்தார், ஃபுல்லாக பவுடரோட வருவார், தலைவர் மாதிரி. அவர் ஹீரோவாக நடிப்பார், கலராக பேப்பரை சுற்றி ஒரு ட்ராமா பண்ணுவாங்க. அங்கேருந்து நம்ம அதை பார்த்து ரசிச்சு கலை நமக்குள்ள அங்கே தான் வந்துருச்சு. அப்படி தான் நம்ம அங்கேருந்து கொஞ்சமாக அப்படி ஒரு பழக்கம் வந்து அங்கே இருந்தது. அதுக்கப்புறம் அமீர் சார் ஜெயிச்சாங்க. அமீர் சாருடைய அண்ணனும் பாலா அண்ணனும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க டீ கடை வச்சுருந்தாங்க, இந்தியன் காஃபி பார்க்க ஒரு கடை இன்றைக்கி இருக்குது மதுரையிலேவா? மதுரையில். அது நம்ம வீட்டுக்கு ஒரு 4 வீடு தள்ளி இருக்கு. ஓகே, அங்கே தான் அவங்க போய் நிற்பாங்க, டாப் பிடிக்கிறாங்கன்னா. பாலாண்ணே பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் கண்ணால் வந்து உட்காருவாரு, அப்படி வெளியே நிற்பாங்க, அவங்க நிற்பாங்க. இப்படி தான் எனக்கு அவங்கள அப்படியே தெரியும். இவங்கெல்லாம் வந்து அடுத்தடுத்து சினிமாவில் ஜெயிக்கும் போது எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, நம்மளும் போகலாம். ஒன்றும் சொல்ல போனால் அந்த தாம்சன் ஒரு வீடியோ கடை இருக்குது கேட்க நேரம் மதுரையில். அங்கே நம்ம பசங்களோட டாப் பிடிப்போம். அப்போ ஒரு ஆம்னி வேன் வரும். அந்த வேன் வந்து என்னன்னா அமீர், விக்ரம், பாலாண்ணே இவங்களாம் இறங்கி அந்த சந்துக்குள்ள நடந்து போவாங்க. சேதுபடம் அந்த ப்ரொடியூசர் வீடு இந்த சந்துக்குள்ள. ஓகே, நாங்களாம் இப்போ கிண்டல் பண்ணுவோம், இந்த வாரம் பெரிய சினிமா கடைக்கு போகிறோம் அப்படின்ட்டு. காலை எங்கே கொண்டு விட்டு போவாங்க. அவர் பார்த்துட்டு அப்படி திரும்பிக்கிறார், அவர் ஏதாவது இருந்து கொண்டு வாங்கிட்டாங்க. அப்போ அப்படி தான் நம்ம இவங்கள பார்த்துருக்கோம். இன்ஸ்பிரேஷன் தான் அமீர் அவர்களும் படம் நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் ஏதோ படம் எடுக்கிறாங்கப்பா, ஏதோ சேதுன்னு இருப்போம். அப்படியே விற்க இந்த மீரா படத்தை நடிச்சவர் தானே. ஆமாப்பா, நல்லா இருக்கிறா, நல்லா இருக்குது, ஏன் போகலாம் பெரிய ஆள் இல்லைன்ட்டு கூப்பிட்டா இப்போ படம் பண்ணுறாங்க பார்த்துட்டு. அந்த படம் எடுக்கும்போது நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும், கேட்டுக்கிட்டேன். சினிமா ஆர்வம் இருந்ததுனால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பட் எனக்கு அப்போ அந்த ஐடியாவே இல்லை. ஆசை இருந்துச்சு, சினிமாவுக்கு வரணும், டேரக்டர் ஆகணும் விருப்பம் இருந்தது. பட்டு வெடிச்சு வரணும்ல. அங்கே தான் மதுரை டைம் பாஸ் ஆகுது நமக்கு ஜாலியாக இருந்துட்டு இருக்கும்போது சேது படம் வரும். படம் வரும்போது அமீர் அசிஸ்டண்ட் அவுட் பண்ணியிருக்காருல்ல, அந்த பாலா அந்த ஒரு வாரம் மனுஷன் அவுட் பண்ணிட்டாங்க. பார்ப்போம்னு படத்துக்கு போகிறோம். காலையில் போகிறோம், 10-20 பேர் அந்த படம் பார்க்க மதுரையில் ஓப்பனிங் ஷோ.
பார்த்தா படம் வேற மாதிரி. வேறு மாதிரி. சாயங்காலம் மறுநாள் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா சேதுன்னு போட்டு மதுரை சிரிப்புரியா தேட்டரில் சோக்கள் அதே மாதிரி டேக்கப் அது இவங்க அப்படியே பாலாண்டி வர்றாரு அடுத்த கட்டத்துக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் நந்தா வந்தது, அப்புறம் வந்தார் இவர் வந்து இப்படி ஒரு வழியாக வந்து மௌனம் பேசியது திரைப்படம். அந்த ஆடியோ லான்ச்சுக்கு தான் நான் வர்றேன் ஏவி தேட்டர். அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு இன்டர்வியூ. ஒரு ஆடியோ லான்ச் அன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். அன்றைக்கி தான் கமல் சாரை பார்க்குறேன், மணிரத்னம் சாரை பார்க்குறேன், சூர்யாவை பார்க்குறேன், இவரை பார்க்குறேன், எல்லாரையும் பார்க்குறேன். அப்போது ஒரு முழு நம்பிக்கை, நம்ம தெருக்காரு, நம்ம ஒரு சொந்தக்காரர், நம்ம மண்ணில் நம்ம கூட இருந்தவர், அவர் இந்த உயரத்துக்கு வந்திருக்கார், நாமளும் வரலாம் ஜெயிக்கலாம்ன்ற எண்ணத்தில் நான் வந்தவன். அந்த பின் கதையெல்லாம் நீங்கள் சொல்லியிருப்பேன் ஃப்ரீலான்ஸ். ஆமாம், இப்படியாக தான் நம்ம சினிமாவுக்கு வந்தோம். இதுதான் மதுரையாக இருந்தது. அப்போ சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் சினிமாவை புரிஞ்சுக்கிட்டோம். பட் நீங்கள் வரும்போது இயக்குனர் ஆகணும் அப்படின்ற ஆசையோடு தான் வரீங்களா, இல்லை நடிக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்ததா? இயக்குனர் தான் முழுக்க முழுக்க டேரக்டர் ஆகணும். பாரதிராஜா சார் படம் பார்க்கணும். சின்ன பிள்ளைங்க நம்ம அவர் வெள்ளை பேண்ட் சட்டை போட்டு ஒருத்தர் முன்னாடி எடுத்தோன்னே அவர் பேசுவார் படம் எரியிலே தமிழ் வைக்கிறது. அப்பா இவர் தான் டேரக்டரு, நம்ம ஸ்கூலில் வாத்தியார் இருப்பார்ல, அந்த மாதிரி எல்லா நடிகர்களும் அடிப்பார், அவர் தான் சொல்லிக் கொடுப்பார். அப்படிங்கும்போது அப்போவே அந்த டேரக்டர் மேலே ஒரு ஆசை, அவர் மாதிரி நம்மளும் ஆகணும்ப்பா. நாங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா டிஸ்கை பூரா கவுத்தி போட்டு அது ஒரு கப்பல் இது ஒரு கப்பல்னு கத்தி சண்டையெல்லாம் போட்டு எம்ஜிஆர் படம் பார்ப்போம்ல, அந்த பாதிப்பு இருக்குங்கள. அப்போ அப்பயே அது ஸ்கூலில் இருந்து நமக்கு அப்படியே அது வந்தது. அது அப்படி நகர்ந்து வந்து இங்கே சினிமாவுக்கு வரும்போது நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ரா மெட்டீரியலாக தான் வரும். சினிமாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் கலை இலக்கியம் ஒன்று ஒன்றா சம்மந்தப்பட்ட ஆளுகளை பார்க்கணும். நம்மளை வளர்த்துக்கிறது இருக்குல்ல, நம்ம நினச்சி வந்த சினிமா இது இல்லை, சினிமாவில் நடைமுறை இப்படி இருக்குது, வியாபாரம் இந்த சினிமாவில் இப்படி இருக்குது, இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குது, நீங்கள் நினச்சதெல்லாம் செய்ய முடியாது, எல்லாமே ஒரு கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சினிமாவில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் கற்றுக்கிட்டு இன்னைக்கு காலையில் வரைக்கும் ஒன்று கற்றுட்ருக்கோம் சினிமா. இதுதான். அப்போ வரும்போதே ஒரு 30 வயசுக்கு மேலே திருமணம் ஆகி குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுட்டு வந்ததுனால பக்குவம் நமக்கு ஊரில் ஒரு மாதிரியாக இருந்தோம். சினிமாவுக்கு வந்தோன்னா தொடர்ந்தது. என்ன தொடர்ந்ததுன்னா இப்போ ஊரோட பாதிப்பு இருக்கும்ல, இப்போவே நம்மகிட்ட இருக்குது. டிஸ்கஷன் போகிறேன் ஒரு விஜய் படத்து. அப்போ டைரக்டரோட டிஸ்கஷன் உட்காருக்கும்போது சார் ஒரு சீன் சொல்கிறாரு கேளுங்க, ஒரு ஆக்ஷன் சீன். நான் சொல்கிறேன் வந்தானா அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லும்போது வெட்டான அந்த கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி சீனை சொல்கிறேன். அப்படியே கேட்குறாங்க எல்லாம். சொன்னால் மத்தியானம் வந்து சார் நீங்கள் நாளைக்கு வர வேணான்ட்டார் டேரக்டர். ஏன் என்ன விஷயம், நல்லா தானே பேசிக்கணும், சீனில் என்ஜாய் பண்ணாங்க, இல்லை வர வேணாம்ட்டு. அப்போ தான் நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னா நம்ம ஊரில் பேசுகிற மாதிரி இங்கே பேசிகிட்டு இருக்கோம். ஒரு நளினம் இல்லை நம்ம வார்த்தைகளில், வாயத்தோட கோவன்னு வருது, இங்கேன்னு வருது, இதெல்லாம் சீனம் வந்தானா அந்த அடிச்சானா அப்படி வருது. அப்படி சொல்லும்போது அந்த பேட் வேர்ட்ஸோட அப்படி அப்படின்னு வரும்போது தான் ஓஹோ நம்மளை வேறையாக பார்க்குறாங்க இங்கே அப்படின்னு மாறுச்சு. 10 வார்த்தைக்கு 2 வார்த்தை வந்துடும் வாயிலிருந்து. அப்படி ஒரு இடத்துல அதை கட் பண்ணி ஒரு ஒரு மனிதனாகிறதே ஒரு சவாலாகி போச்சு. முதல்ல கெட்ட பழக்கவழக்கங்கள் நிறைய இருந்தது ஊரில் இருக்கும். தண்ணி அடிக்காத வேறு தண்ணி சார் எங்கள் ஏரியாவில் கஞ்சா அப்படி ஓடும், அப்படி இடம் இருக்குது, லேபர் இருக்கிற ஏரியாங்க எல்லாமே இருக்கும். எல்லாம் பார்த்து எடுத்துட்டு வந்து முதல்ல மனிதனா முதல்ல சினிமா வந்து நம்ம அப்படியே ஊரை விட்டு வெளியே வந்தோம். சிநேகிதங்க பிரச்சனை போயிருந்தா காலையில் தேடி வருவான்ல, அவன்லாம் வரல. இந்த ஊரில் வந்து காலை எதிர்த்து எங்கே போகிறது, யாரை பார்க்குறதுன்னா இதுக்காக வந்து அந்த வேலையை தானே பார்க்கணும். அதை படிக்க போக வரேன்னு அப்படியே மாறி இன்னைக்கு இங்கே கொண்டு வந்து நம்மளை சேர்த்து முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதுதான் ஒரு பின் கதை. பட் இயக்குனராக படம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும், இந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம இந்த படம் எடுக்கிறோம் நமக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த படம் எடுத்ததுக்கான காரணம் என்ன? இல்லை, இது வந்து நம்ம பிளான் பண்ண கதை இல்லை, இது காலத்தின் கட்டாயம். இந்த படம் அவரும் யோகி வடசென்னு சீரியஸாக ஜாலியாக ஒரு படம் பண்ணுவோம் அப்படி வந்து இது. பட் நம்ம நினச்ச படங்கள்லாம் வேறு. படம் வெற்றி அடைஞ்சு அடுத்தடுத்து நம்ம வருவோம் இல்லை, நம்ம மண் சார்ந்த கதைகள் நிறைய நம்மக்கிட்ட இருக்குது. இன்றைக்கி வியாபார சூழலில் பார்க்க போகும்போது பாருங்கள், இந்த படம் வேட்டி சட்டை அடிக்கிறோம். ஒரு இந்திக்கு போனால் வியாபாரம் ஆகும். என்ன கேட்டால் பேண்ட் சட்டை போட்டுருக்கணுங்க. பேண்ட் சட்டை போட்டால் தான் இங்கே மார்க்கெட்டு. கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் ரிலேட்டடாக இருக்குது. ஆந்திராவில் போனால் பேண்ட் சட்டை போடுறான், கர்நாடகா போனால் பொலிட்டிஷியன் பேண்ட் சட்டை போடுறான். இதுக்கு இவ்வளோ வித்தியாசம். நம்ம மண் சார்ந்த படங்களை எடுக்கும்போது இந்த பிரச்சனை இருக்குது. நம்ம மண்ணின் மைந்தர்களை நம்ம பார்க்குறவங்கள அன்றாட நம்ம சந்திக்கிறவங்கள படமாக எடுக்கும்போது
சந்தைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேஎஃப்சி உலகம் ஃபுல்லாக விற்கலாம், சாப்பாடு எங்கே ஒன்று விற்காது. கறி குழம்பு மீன் குழம்பு நம்ம ஊரில் தான் விற்க முடியும். அங்கங்கே போகும்போது மாறுதில்ல. அப்படி மாறும்போது நம்ம கலாச்சாரம் சார்ந்த படங்கள் எடுக்க முடியறதில்ல. அதான் சொன்னேன், நீ காலையில் வரைக்கும் கற்றுக்கிட்டு இருக்கோம்ல, கற்றுக்கிட்டு தான் இருக்கும். பட் இந்த படம் வந்து இந்த கத்தி, ரத்தம், துப்பாக்கி, தோட்டா, சத்தம், 7.1 டால்பி அட்மாஸ், காது கிளியுது பார்த்தீங்களா. சமீப கால பேன் இண்டியா படங்களை பார்த்து ரத்த வெறி பிடிச்சி டயர்டான ஜனங்கள் இருக்காங்கல்ல, அவங்க பார்க்குறது சத்தம் வேணாம்ப்பா, அவ்வளோ சத்தம் எனக்கு வேணாம், ஜாலியாக ஒரு படம் பார்க்கணும்ப்பா, நம்ம ஆண்களை பார்க்கணும் தெரியல. ஹீரோ அண்ணியை போட்டு நிற்கிறான். நம்ம படத்தில் பார்க்குற ஹீரோன் ரிஜல் லைஃப்பில் எங்கேயுமே பார்க்க முடியல. துப்பாக்கி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதுக்கு முன்னாடி நேரில்? ஐயோ போலீஸ் ஸ்டேஷன் போகும் பார்த்துருப்பீங்க. துப்பாக்கியில் யாரையாவது சுட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 2 பேர் துப்பாக்கியில் சண்டை போட்டீங்க பார்த்துருக்கீங்களா? சரி, ட்ரெக்கு வச்சு மூக்கில் உறிஞ்சிறவனையாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தம் அடிக்கிறவனை பார்த்துருப்போம். ரொம்ப போனால் ஒரு கஞ்சா குடிக்கிற அளவு பார்த்துருப்போம். அவன் கூட எங்கேயோ போய் வச்சு தேய்ச்சி கொண்டு குடிக்கும்போது வாடை வரும். இப்போ நம்ம பார்க்குற எதுவுமே நம்ம பார்க்காது. வியாபாரத்துக்கான மெட்டீரியல், ஓவர்சீஸ் பிஸ்னஸுக்கான மெட்டீரியல், இதெல்லாம் கொண்டு வந்து தமிழ் சமூகத்தின் மேலே திணிக்கிறாங்க. ஒரு படம் எடுக்கலாம்ல, ஒரு 2 பேரும் 4 படம் அதேவா திருப்பி இருப்பீங்க. அவர் வச்சு ஒரு தடவை, இந்த ஹீரோ வச்சு தடவை, அந்த ஒரு ஹீரோ வச்சு ஒரு தடவை, என்னது இப்படி டயர்டான ஆள் இருக்காங்கல்ல, அவங்க பார்க்கணும். ஃபேமிலியோட வந்து ஒரு படம் ஜாலியாக ஒரு 2 மணி நேரம் பார்க்கணும். அமீர் சார் டைட்டில் இதெல்லாம் பார்த்தோன்னா முரட்டு அரசியல் படம்னு அந்த கற்பனைலாம் இல்லாமல். ஆனால் இது பொலிட்டிக்கல் சட்டையர் தானே இல்லை சீரியஸாக கொண்டு போயிருக்கீங்களா? இது சட்டையர் கதை வேற, அரசியல் படம் ஃபுல்லாக இருக்குது. பட் கதையோட அது இருக்கும் ஜாலியாக. ஆனால் ஒரு வீரியமான ஒரு அரசியல் படம் அப்படி இல்லை. இது ஒரு ஜாலியான அமைதி படை பார்த்தீங்கல்ல, அந்த மீட்டல் இருக்கும். அதில் காமெடி இருக்கும், அதில் ஒரு லவ் இருக்கும், அதில் ஒரு ஹீரோ இருப்பார், அதில் இது எல்லாமே இருக்குது. ஒரு போர்ஷனு மதுரையில் இருக்குது, ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன். அமீர் சார் ரொம்ப அழகாக இருக்கார். அதான் சொன்னேன், சிவகார்த்திகேயன் தப்பு கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா, அவர் தாடி எடுத்தாருன்னு சின்ன பையன் தான். அவர் தாடியோட இருக்கும்போது ரா மெட்டீரியலாக இருக்கிறாரு. எடுத்துட்டாருன்னா அவர் யூத்து தான். ஏன்னா ஒர்க் அவுட் ரொம்ப அழகாக இருக்காரு, பார்த்துட்டே இருக்கேன் நான். பட் இது நிஜ வாழ்க்கையில் நடந்த அரசியல் சம்பவங்கள் எதுவும் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா நம்ம ட்ரெய்லரில் பார்க்கும்போது சில வசனங்களை கவனிக்க முடிஞ்சது. இருக்கும் என்னென்னா, ஒரு அரசியல் படம் பண்ணுறோம், செவ்வாய் கிரகத்தில் நடக்கிறதே காட்ட முடியும். நம்ம கண் முன்னாடி எதிர்த்தாப்புல பார்க்குறது, பக்கத்தில் பார்க்குறது, நம்ம கண் முன்னாடி பார்க்குற விஷயங்களுக்கு ரிலேட்டடாக இருந்தால் தானே அது அரசியல் படம். அப்போ தானே நீங்கள் ஸ்க்ரீனுக்கும் ஆடியன்ஸுக்கும் கனெக்டிங் ஆகும். இப்போ பார்க்குற நிறைய படங்கள் வந்து ஸ்க்ரீனோட ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்கிறான். படம் வேறு ஓடிட்டு இருக்கு, இவன் வேறு ஒரு ஆளாக இருக்கான். நம்மளால் ஸ்க்ரீனுக்குள்ளே போக முடியல. முன்னாடி ஒரு படம் பார்த்துட்டு வந்தால் நம்ம மதுரையில் நின்று பார்த்தீங்கன்னா சீன் பை சீன் சொல்லுவோம், ஓப்பன் என்று காட்சியாக சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போலாம் ஒரு படம் பார்த்து வந்து ஒரு சீனை சொல்ல சொன்னால் நமக்கு ஞாபகம் வர முடியும், மனசில் இறங்கணும்ல சீனை இல்லை, அது வந்துடக்கூடாது. அப்போது எடுக்கிற சினிமா நம்பகத்தன்மையோடு இருக்கணும். அமீர் சார் அதை எதிர்பார்ப்போம். அமீர் அவர்கள் கதை கேட்ட உடனே அவருக்கு ஓகே சொல்லிட்டாரா இல்லை சில கரெக்ஷன் எதுவும் பண்ணாரா? கதை கேட்டு சரி பண்ணித்தான் அவருடைய எல்லா இன்புட்ஸ் இல்லாமல். ஏங்க அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்ட்டு. அவர் சவுத்து படம்லாம் அவர் சொல்லவே வேணாம், அரசியல் அவர்கிட்ட சொல்லவே 1/2 மணி நேரம் அவர் பேசுறதுல அவ்வளோ கண்டென்ட் இருக்கும். அவரோட இன்புட்ஸ்லாம் எல்லாமே இருக்கும். அப்படி ஆரம்பித்து அப்படி போய் இப்படி வந்து இன்றைக்கி இப்படி வந்து முடிச்சிருக்கு. பட் இது ஒரு ஜாலியான படம். நான் திருப்பி சொல்கிறேன், இது ஒரு ஜாலியான ஒரு படம். குடும்பமும் வந்து பார்க்குறதுக்கு ஒரு சரியான படமாக அந்த கோடையில் இந்த படம் வந்து இருக்கும். இறுதியாக ஒரு கேள்வி, அமீர் அவர்களோடு நீங்கள் ஒரு நெருங்கிய நட்பில் தான் இருக்கீங்க. கடந்த சில மாதங்களாகவே அவர் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், நெருக்கடிகள், விமர்சனங்கள் இதெல்லாம் வச்சுட்டு தான் இருந்தாங்க. ரொம்பவும் ஒரு ப்ரெஷர் மைண்டில் தான் அவரும் இருந்திருப்பார். எப்படி அதிலிருந்து கடந்து அவர் ரிலீஃப் ஆகி வந்தார்? அவருடைய மனநிலை அப்போ எப்படி இருந்தது? வழியை கொடுத்துருக்கு. வியாபாரம் இந்த படத்தோட வியாபாரம் இன்ன வரைக்கும் நடக்கலை. படம் பார்க்குறதுக்கு எல்லாம் தயாராக இருக்காங்க. தியேட்டரை கிட்டத்தட்ட 300-400 தியேட்டர் வரும். படம் தியேட்டரில் படத்தை போடுறதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் ஆர்வமாக இருக்காங்க, தியேட்டருக்காரங்களாம் ஆர்வமாக. பணம் தர்றதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து முன்கூண்டு பணம் தர்றதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா இதனால வேறு எது சிக்கல் இருக்கும் யோசிக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி களத்தில் மக்களை நம்பி நம்ம வந்துட்டோம். ஜனங்கள்ட்ட கொடுத்து வைக்கிறோம், அவங்க கொடுக்குறது தான் தீர்ப்பு. அப்போ இது பாதிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா பாதிச்சிருக்கு. அவர் சொன்னார்ல அந்த ஃபங்க்ஷன், ஒரு வெடி வெடிச்சது பறவையெல்லாம் பறந்து போச்சு. வெடி வெடிச்சது அவர் மரத்துலேருந்து பறவையில் பிறந்து, என் மரத்தில் இருக்க பறவையில் சேர்ந்து பிறந்துருச்சு. அவருக்கு ஒரு வேலை கனெக்ஷன் இருக்கும். ஃபோன் பண்ண 100 பேரில் 90 பேர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க.
இது இருந்தது. அப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு சூழலில் படத்தை ரிலீஸ் பண்ண பல பேர் பயமுறுத்துனாங்க, வேணாங்க இது கொஞ்சம் ஒரு 6 மாதம் கழிச்சு ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஏங்க இதுக்கு என்னங்க 10 பேர் வீடியோவில் பேசுகிறாங்கன்றதுக்காக அதுக்காக அமீர் தமிழ் சமூகத்தோட பிரிக்க முடியுமா? அது என்ன வேணாலும் பரவாயில்ல, நான் இருக்கத்தை உடைக்கிறேன். இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன், எதை பற்றி எனக்கு கவலை இல்லை. தமிழக மக்கள் அவர் மேலே வச்சிருக்கிற அன்பும் பாசமும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். யாரோ 10 பேர் உட்காந்து ஒரு ஐடி விங்கு வச்சு ட்விட்டு போடுறான், யாரோ ஒரு 10 பேர் யூடியூப்பில் உட்காந்து வர தவறாக பேசுகிறான்ருக்காங்க. ஜனங்க நம்பருக்கு தயாராக இல்லை. இன்னொன்று, இங்கே காவல்துறையும் என்சிபியாக இருக்கட்டும், மற்ற புலனாய்வு அமைப்புகளாக இருக்கட்டும், தப்பாக இருந்தால் அன்றைக்கி ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. இது நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு? அதில் தொடர்பு இருக்கான்னு பார்க்குறாங்க, அதிகாரிகள் விசாரிக்கிறாங்க, கொஞ்சம் ஆர்சார் பேசுகிறாங்க, அவங்களுடைய டியூட்டியில் நம்ம அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம். தவறு இருந்தாக்க தண்டிச்சிருப்பாங்கல்ல, ஆனால் இவங்களாம் தண்டிக்கிறாங்க. இப்போ இவங்க தான் இப்போ மீடியாவில் ஒரு குறிப்பிட்ட ஆள் இவங்களே தண்டனை கொடுத்து அவன் காலியாத்தோட முடிஞ்சு போயிட்டான் சொல்லிட்டான். அவருக்கு வரிசையாக படம் இருக்குது, லைனப்பில் அவர் பிஸியாக இருக்கார். ஷூட்டிங் போக போகிறார் 15-20 நாள் இன்னொரு படம் பிஸியாக இருக்கார். பட் இதை கடந்து வந்துட்டோம். இந்த படம் அந்த இறுக்கத்தை போக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உடச்சி வரும். இல்லைப்பா, அது அவர் சினிமா கலைஞன், அவரை வேலை செய்ய விட்டால் நல்ல படங்கள் நிறையா வரும், குவாலிட்டியான ஒரு படங்கள் வரும். ஆமாம், அதுதான். பட் அந்த பிரச்சனை பாதிப்பு தான். பட் இந்த மக்கள் போராளி அப்படின்ற டைட்டிலை அமீர் சாருக்கு கொடுக்கும்போது அவர் டக்குன்னு ஏற்றுக்கிட்டாரா இல்லை மறுப்பு தெரிவித்தாரா? இல்லை, அவருக்கு என்னென்னா ஃபைனல் மிக்சிங்லாம் முடிஞ்சு படம் பார்க்க வருமா பார்க்குறாரு. ஓகே ஓகே ஓகே. ஓ, அவருக்கே சர்ப்ரைஸ் தான் அது அப்போ அப்படின்னு பார்க்குறாரு. என்னங்க இது இங்கே பாருங்க, எங்கள் விருப்பம் இது, நீங்கள் தலையிட்டாங்க. ஏன்னா நம்மளாம் ரஜினி சார் எனக்கு தெரியுமா? நான் இதுக்கு மதுரையில் ஒரு மன்றம் ஆரம்பித்தேன் 40 வருஷத்துக்கு முன்னாடி. நடிகரை பார்க்குறேன், எனக்கு அவர் பிடிச்சிருக்கு. அவருக்கு அடுத்த வாரிசு ரஜினி ரசிகர் மன்றம்னு ஒரு மன்றம் வைக்கிறாங்க. உங்களை நான் வேற ஒன்றா பார்க்குறேன். 20 வருஷமாக நான் உங்களை பார்த்து நான் சினிமா பார்த்தேன். எங்கெங்கே போய் நீங்கள் நிற்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். என்னென்ன இஷ்யூவில் நீங்கள் இந்த 20 வருஷமாக போய் நின்றுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அவ்வளோ பெரிய ஹிட்டை கொடுத்துட்டு வரிசையில் நிற்கிறான் ப்ரொடியூசர் படம் பண்ணுறது. அந்த நேரத்தில் போய் சிறைக்கு போய் இங்கே சிறைக்கு போன டைரக்டர் யார்? மக்களுக்காக சிறைக்கு போன டைரக்டர் ஒரு 10 பேர் சொல்லுங்கள். ரொம்ப கம்மியாக நடிகர்களும் போனது, கலைத்துறையில் இருக்கிறவங்க மக்களுக்காக சிறைக்கு போனவங்க. ஒரு இயக்குனர் இப்படி ஜெயிச்ச இயக்குனர், எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு படம் கொடுத்த ஒரு இயக்குனர் சிறைக்கு போனதுங்கிறது இவர் தான். யாருக்காக போனார்? நம்ம தொப்புள்குடி உறவு இந்த பக்கத்தில் அண்டை தேசத்தில் ஸ்ரீலங்காவில் இலங்கை தமிழருக்காக வழக்கு போனது மட்டும் இல்லை, 10 ஆண்டுகள் வழக்கு வாய்தாக்கு போய் அலைஞ்சு அந்த வழக்கை முடிச்சு வந்தார். அப்புறம் இன்றைக்கி ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா உங்களை மாதிரி மீடியாக்காரங்க முதல்ல மைக் எடுத்துட்டு போகிறது யார்கிட்ட? இவ்வளோ பேர் இருக்காங்க சினிமாவில், அமீர் ஒருத்தர் தான் இருக்காரா? அவர்கிட்ட மட்டும் ஏன் போகிறீங்க? சமரசம் இல்லாமல் அவர் மக்கள் பக்கத்தில் இருந்து தன்னோட கருத்தை எடுத்து வைக்கிறார். இவருக்கு மக்கள் போராளின்னு வைக்கலன்னா வேறு யாருக்கு வைக்கல? அதில் தான் நம்ம வச்சோம் அப்படின்னு. சரி என்னமோ செய்ய. ஏன்னா அப்போ நான் கூப்பிட்டு சொன்னேன், மாயவளை படத்தோட இது வருது, அதுலேயும் மாற்றுங்க கேளுங்க. படத்தில் மக்கள் போராளி போடுங்க. நான் தான் அதுக்கு ப்ரொடியூசர், நானே எனக்கு பட்டம் வச்சுக்கிற முடியுமாட்டேன். அதெல்லாம் கிடையாதுங்க, நீங்கள் படம் போகிறீங்க. இப்போ வரைக்கும் எனக்கு அந்த ஆர்கியூமெண்ட் போயிடுச்சு. ஓகே, ஏன்னா படத்தில் மக்கள் போராளி அப்படின்னு போடுங்க, வச்சுட்டோம்ல. அப்புறம் என்ன, நீங்கள் சொல்லலான்னு பத்திரிக்கைக்காரங்க இனிமேல் அப்படி தான் போடுவாங்க. இனி வர்ற படங்களில் மக்கள் போராளி அப்படி தான் போடணும். இல்லைங்க, ஸ்ட்ராங்கான படம் பண்ணணும், பண்ணிவிட்டு அதில் போடுவோம் அப்படி தாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை இனிமேல் தமிழ் சினிமாவில் அமீர் மக்கள் போராளி தான். சூப்பர். நீங்கள் இந்த படம் பற்றி சொல்லும்போதே இந்த படத்தை நாங்களும் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆவலாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படமும் வெற்றியடையும், நீங்களும் உங்களுடைய பயணத்தில் அடுத்தடுத்த உயரங்கள் தொடரணும் அப்படின்னு எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக நன்றி.